தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, நம்ம உலகில பார்க்கலாங்க ஐயா. நம்ம ஊர்ல தினமும் இறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபிளக்ஸ் பேனர் வைக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவனெல்லாம் சிவலோக பதவி அடைந்தார்? அது ஒரு உபச்சாரம். ஒரு ஒரு இறந்தவருக்கு உபச்சாரமா போடுறதுங்க. உண்மையான சிவலோக பதவி போய் அடைந்தானா இறந்தவன் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனா அடையிறது கஷ்டம், அது தெரியும். அப்படிப்பட்ட அது என்ன எம்எல்ஏ பதவிங்களா? எல்லாரும் அடையறதுக்கு முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீண்ட கால தவம் பண்ணணும். சரியை, கிரியை, ஞானம், யோகம், இன்னும் சைவ சித்தாந்தத்துல சொல்லுதுங்க. கடுமையா தவம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் சிவலோக பதவி, சிவபெருமானுடைய திருவடியை போய் நாம அடைய முடியும். அப்படிப்பட்ட திருவடிய எளிமையா அடையறதுக்கு ஒரு வழி இருக்குது. எளிமையா அடைஞ்சாங்க ஒரு அம்மையார். அது யாருன்னா சடங்கவி சிவாச்சாரியார் திருமகளார். அவங்க சுந்தரருக்கு மனம் பேசி திருமணம் புத்தூர்ல நடக்குது. அப்ப சிவபெருமான் தடுத்தார் கொள்றாரு. திருமணம் தடைபட்டுறது. ஒரு மனத்தை சிதைவு செய்தார் சாமி, இருமணத்தை செய்து வைத்தாருங்க பின்னாடி. அது இருக்கட்டும். இப்ப திருமணம் தடைப்பட்டதுனால அந்த அம்மையாருக்கு ரொம்ப சோகம் வந்துருச்சுங்க. இந்த சோகத்துல சுந்தரர் நினைச்சிட்டே இருந்தாங்களாமா. சுந்தரருக்கு எனக்கும் திருமணம் நின்று போச்சு, சுந்தரருக்கு எனக்கும் திருமணம் நின்று போச்சுன்னு சோகத்திலேயே சிவபெருமானை நினைச்சு சிவலோகத்தை எளிதாம் வகையில அடைஞ்சுட்டாங்களாமா. இப்ப பாருங்க, அந்த அம்மையார் எனக்கு சிவலோக பதவி வேணும்னு சாமி கிட்ட கேட்கல. சுந்தரரும் இந்த அம்மையார் சிவலோக பதவி அடையணும்னு பதிகமும் பாடல, எதுவுமே இல்லை. சிவபெருமானா அருள் பண்றாரு சுந்தரர் நினைச்சதுக்கு, சோகத்துல நினைச்சதுக்கு. எம்பெருமான் சோமாசமார நாயனாரும் பெருமெல்லை குடும்ப நாயனாரும் மகிழ்ச்சியில சுந்தரரை கும்பிட்டாங்க, அது குருபத்தி செலுத்துறாங்க. இந்த அம்மையார் எதுவுமே பண்ணலைங்க. சோகத்துல சுந்தர் நினைச்சிட்டே இருந்தாங்க. எளிதாம் வகை சிவலோகம் அடைந்தார் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும், செயலால் நிகழ் புத்தூர் ஒரு சிவவேதியன் மகளும் உயர் நாவலர் தனிநாதனை ஒளியாதுணர் வழியில் பெயராது உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈஸியா சிவபெருமான அடையறதுக்கு வழி சுந்தரரை கும்பிடுவதே. திருச்சிற்றம்பலம்.